வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் முந்தானேற்று லிஸ்ட்ல பார்க்கும்போது ஸ்ரீ பத்மா சரஸ்வதி ஸ்கூல்ல நமக்கு தெரியாத பெரம்பூர்ல அப்படி எப்படி ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்லி மேப்ல தேடும்போது இங்கே வந்தது. ஸோ பார்த்தேன். சின்ன ஸ்கூலாக இருந்தாலும் சர்வீஸ் ஓரியன்டான ஸ்கூல் அப்படின்றத சார்கிட்ட பேசணுன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நார்மல் பிள்ளைங்களுக்கும் ஒரு சர்வீஸாக செய்கிறாங்க. அதே நேரம் மற்றபடி மென்டலி சேலஞ்சு பிள்ளைங்களை அவங்களுக்கும் சர்வீஸாக செய்கிறாங்கன்னு போது உண்மையிலே இந்த சரஸ்வதின்னு பேர் வச்சதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு, ஸ்கூல் பேரில் சரஸ்வதின்ற இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. என்ன ஆர்டிஇ அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு எய்டட் ஸ்கூலில் அன்எய்டட் ஸ்கூலில் நம்ம பிள்ளைங்களும் சேர்க்க முடியாதா அப்படின்ற உங்களுடைய ஏக்கத்துக்காக கவர்மெண்ட் எடுத்துருக்கிற ஒரு முன்னெடுப்பு தான் இந்த ஆர்டிஇ. 2009 சட்டத்தின்படி இது எடுத்திருக்காங்க. ஸோ இதில் உங்கள் பிள்ளைங்களுக்கு அதில் அந்த ஆர்டிஇயில் உள்ளே வர்றதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு வேணால் தெரியாமல் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் அப்ளை பண்ணி அந்த ஃபார்ம் செலக்ட் ஆன எல்லாருக்கும் இங்கே குழுக்கள் உண்டு. ஸோ ஃபார்ம் செலக்ட் ஆனது இந்த ஸ்கூலில் 14 பேருக்கு ஃபார்ம் 32 பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் ஃபார்மில் எல்லாமே வெரிஃபை பண்ணி செலக்ட் ஆனது 14 பேர் தான். அந்த 14 பேருக்கு தான் இந்த குழுக்கள். ஓகேவா? அதில் இங்கே எத்தனை பேரை செலக்ட் பண்ணணும்னு சார் சொன்ன மாதிரி 2 பேர் தான் செலெக்ஷன். 5 பேர் வெயிட்டிங் லிஸ்ட். இந்த 5 பேர் வெயிட்டிங் லிஸ்ட் ஏன்னா இதில் 2வது இருக்கிற ஆள் வரல அப்படின்னா இந்த முதல் நம்பர் அங்கே போயிடுவாங்க. மறுபடியும் 1வது இருக்கிற ஆள் வரல அப்படின்னா இதுல இருக்கிற 2வது நம்பர் போயிடுவாங்க. மறுபடியும் அதில் இருக்கிற 2வது ஆள் வேணாம்னு நான் சொல்லிட்டாங்க வெயிட்டிங் லிஸ்ட்னா இதில் இருக்கிற 3வது ஆள் போவாங்க. அந்த மாதிரி இதில் இருக்கிற 1 2 3 4 அப்படி அதே மாதிரி வர்றதுக்கு தான் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டும் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம குழுக்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் டைமெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கிறீங்க. இங்கே உட்காந்து இந்த ஸ்கூல் தான் எனக்கு வேணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கூல் வேணும் அப்படின்ற ஒரு